ஒரு சதுப்பு நில பகுதியில மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயின் அவளுடைய சட்டையெல்லாம் கழட்டிட்டு அங்க வரக்கூடிய தண்ணியில அவளுடைய உடம்ப கழுவிக்கிட்டு இருக்கா. அப்ப அவ கூடவே மாட்டிக்கிட்ட இன்னொருத்தர் அதை பார்த்துட்டு அவரும் தான் மேல போட்டிருந்த சட்டையை கழட்டிட்டு அப்படியே பொறுமையா அந்த பொண்ணு கிட்ட வர பாக்குறாரு. அது தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு அவர்கிட்ட வந்து ஏதாவது பண்ணா இந்த கல் எடுத்து அவரை ஒரே அடியா அடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு கல்ல கையில ரெடியா வச்சுக்கிறா. ஆனா கிட்ட வந்த பிறகுதான் தெரியுது பூமிக்குள்ள இருந்து வெளியில வந்த வேறு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரேச்சர் கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்த தான் அங்க வந்திருப்பாரு. அவர் அப்படியே ஜம்ப் பண்ணி அதை பிடிச்சிருவாரு. ஆனா அது அவரை விட ரொம்ப பலமா இருக்குது. அவரால் தனியா அதை சமாளிக்கவே முடியல. உடனே நம்ம ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்துட்டு ஓடி வந்து அப்படியே அந்த கிரேச்சரை ரெண்டா வெட்டிடுறா. அந்த வேறு மாதிரி இருக்கக்கூடியதை ஆயுதமா பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அது அவரே வச்சுக்கிறாரு. அது ரொம்பவே பவர்ஃபுல்லான வெப்பனா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்தை விட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல திடீர்னு உங்களை நோக்கி கடல் அலை போல ஷார்ப்பா மீன் மாதிரியே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட உயிரினங்கள் பயங்கர வேகமா வந்துகிட்டு இருக்குங்க. அதை பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோயின் அப்படியே ஆப்போசிட் சைடுல உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு வேகமா ஓடுறா. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவளுடைய கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்த உயிரினங்கள் எந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கோ அந்த திசையை நோக்கி ஓடுறாரு. என்னடா இவர் இப்படி பண்றாருன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு இரும்பு பெட்டி இருக்கும். வேக வேகமா ஓடி போய் அதை திறந்து நம்ம ஹீரோயின் அதுக்குள்ள அனுப்பிட்டு ஜஸ்ட் மிஸ்ல எப்படியே யூரா அந்த பெட்டிக்குள்ள போய் பெட்டியை மூடிக்கிறாரு. இப்ப அந்த உயிரினங்களும் அப்படியே வெள்ளம் வந்த மாதிரி அவங்க பெட்டியை தாண்டி போதுங்க. அதுங்க போகும்போது அப்படியே அவங்களுடைய பெட்டியில பயங்கரமா அடிபடுது. அது மட்டும் இல்லாம அந்த உயிரினங்கள் ரொம்ப ஷார்ப்பா இருந்ததுனால அந்த பெட்டியில நிறைய ஓட்டை கூட விழுந்துருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில அப்படியே அமைதியாயிடுது. இப்ப அவங்க ரெண்டு பேருமே அந்த பெட்டியை திறந்து வெளியில வராங்க. வந்து பார்த்தா அந்த இடமே எதுவுமே இல்லாம காலியா இருக்குது. அந்த அவ்வளவு ஸ்ட்ராங்கான இரும்பு பெட்டியே பயங்கரமா டேமேஜ் ஆகி போய் கிடக்குது. இது எப்படியோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு வழியா அந்த உயிரினங்கள் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க.